ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மீடியா மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நவ் நம்மளோட இளைய தளபதி தமிழக முதலமைச்சர் அன்பு அண்ணன் திரு விஜய் நடித்த ஜனநாயக படம் இப்போதாங்க பார்த்தேன். படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் தான் இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் கேவின் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கேவின் ப்ரொடியூசர் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுல சொல்லி ஆகணும் சார், நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபியர் ஆகவே வேணாம். இந்த படத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படம் லீக் ஆனதுனால நிறைய பேர் நிறைய பதட்டத்தில் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த பதட்டம் தேவையில்லை. பிகாஸ் எனக்கு எங்கே பார்த்தாலும் தேட்டரில் ஆல்மோஸ்ட் ஃபுல் தான். எல்லாருமே வந்துட்டு படத்தை பார்த்துருவாங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு திரும்ப வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. டெஃபினட்டாக இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாருமே ஸ்க்ரீனில் தான் வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் சரி பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவிக்கு ஒரு நல்ல ஆதரவு தரணுன்றது தான் எல்லாரோட சார்பாக நான் இந்த ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேவின் ப்ரொடக்ஷனுக்கு டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஃபீரும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வரும். இந்த படத்தோட கேப்டன் எச் வினோத் சாரை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் ஒரு பயங்கரமாக எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்டை பார்வை, அதுக்கப்புறமா இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ எச் வினோத் சார் வந்துட்டு அவரோட படத்தில் எப்பயுமே ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் இருக்குது. ஒரு மெசேஜ்னா இல்லை, நிறைய மெசேஜ்னே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியான படமாக நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. அதுக்கு எச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு அவரோட ஸ்டைலில் அவர் ஒரு ட்ராக்ல எடுத்திருக்காரு. ப்ளஸ் பாலிடிக்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அப்புறம் சென்டிமெண்டல் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நடித்த நட்சத்திரங்கள் அவங்கள பற்றி சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த ஒரு முக்கியமான விசிபிள் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மம்தா பைஜு. ஸோ அவங்க இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் பாபி டிஎல் வில்லன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாசர் சார், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன நட்சத்திர பட்டாலுமே இதில் இருக்குது. ஸோ படத்தில் வந்துட்டு இவங்கள மட்டும்தான் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த படத்தோட இன்னும் ஒரு பலம் சேர்க்க விதமாக பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர்ஸ், இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஏன்னா எச் வினோத் சார் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எப்பயுமே வந்து ஒரு விறுவிறுப்பாடாகவே எடுப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எடிட்டர்ஸ்க்கும் சரி சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து டஃப்பாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்கும் சரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற விதத்திலேயே வந்துட்டு படத்தை வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு பலம் பார்த்தீங்கன்னா இசை, பின்னணி இசை சொல்லலாம். அனிருத் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சாரோட தீவிர ஒரு ஃபேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சாரோட கம்போஸ் பண்ணும்போது எல்லா படத்துலையுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி சாங்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் சாங்ஸாக பிஜிஎம் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த படத்தை என்னோட பர்சனல் ஒப்பீனியனா எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எச் வினோத் சார் படம்னாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை. பிகாஸ் அனல் அரசு தான் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ அவர் பங்களிப்புக்கும் எச் வினோத்தும் அவங்க 2 பேர் காம்போல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவியா இருக்கும். நீங்க படத்தோட செகண்ட் ஆஃப் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே, படத்தோட கதை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிலகன் ரவி சார் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல சொல்றாரு. சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் சார். ஸோ அவரோட பொண்ணு தான் வந்து மம்தா பைஜு. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகணும் ட்ரை பண்றதுக்காக ஜிவிஎம் ட்ரை பண்றாரு. ஸோ அந்த வகையில அவங்க சின்ன பொண்ணா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்பாரா விதமா ஜிவிஎம் வந்து ஒரு ஸ்பாட் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட தாயும் இறந்துடுறாங்க. ஸோ ஜிவிஎம் சார் மனைவி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை வந்துட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் வந்துட்டு தான் மகளா நடிச்சு இந்த பொண்ணை வந்து ஜிவிஎம் ஆசைப்பட்டபடி ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா ஆக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு நடுவில் இந்த படத்தோட கதை டிராவல் ஆகுது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனைகள் என்னன்னா நம்மளோட மம்தா பைஜு அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நம்மளோட மலையாள ஆக்டர் நரேன் சார் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போறாங்க. அந்த ஹெல்ப் பண்ண போற சீக்வன்ஸ்ல தேவையில்லாம அவங்க வந்து தலையிட்டதுனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து மீட்டு பெண் பிள்ளைகளை வந்து எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும், பெண்களை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஜிவிஎம் ஆசைப்பட்டபடி அந்த பொண்ணை வந்து மம்தா பைஜு அவர்களை வந்து மிலிட்டரி ஆஃபீஸராக ஆக்கணும். இதுதாங்க படத்தோட கதை. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம். 2-3 வரிகளை சொல்லணும்னா இதுதான் கதை. ஆனால் இந்த கதைக்குள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸை வந்து மெசேஜை போட்டு 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 இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் சாயத்தை வந்து நிறையவே இந்த படத்தில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லைங்க. இந்த படத்தில் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் குறிப்பாக எனக்கு ஒரு சில காட்சிகள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டேஜில் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு மெசேஜ்லாம் சொல்லுவார். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ரொம்பவே பாதிக்கப்படுறது
பெண் பிள்ளைகள், அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களை எந்த விதத்தில் பாதிப்பாகிறோன்னா கூட இருக்கவங்களாலே பாதிப்பாகுது. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து காமிக்கிறாங்க, காமிச்சு அது ஒரு மெசேஜாகவும் கன்வே பண்ணுறாரு ஹெச்வினோ சார் அவர் ஸ்டைலில். அதை வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்துட்டு ஒரு அழகாக அந்த மெசேஜ் வந்து சொன்னால் போய் சேரும்ன்றது லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகும்போது வந்துட்டு ஒரு மெசேஜை ஒரு டீச்சருக்கு சொல்லுவார், இதெல்லாம் முதல்ல பாடம் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த குட் டச் பேட் டச் இன்னைக்கு இருக்க கிட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இளைய தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களை வந்துட்டு கொஞ்சம் இழிவாக பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கும். அப்போ வந்துட்டு பெண்களுக்கு என்ன இவ்வளோதான் தெரியும், இவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இவங்க வந்து எதை வந்து தாங்க முடியுமா அப்படின்வாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன டைலாக் தான், பெண்கள் பிரசவ வழியில் வர அந்த பெயினை வந்துட்டு யாராலையுமே அது தாங்க முடியாத ஒரு வழி, அந்த வழியை வந்துட்டு பெண்கள் தாங்கியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவான்றது வந்து இளைய தளபதி சார் வந்து அவர் ஸ்டைலில் வந்து சொல்லிட்டு போவார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு மெசேஜ் நிறையாவே இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸ் அது கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் அவரோட ஸ்டைலில் வந்துட்டு படத்தை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சிட்டே போயிருப்பாங்க. ஆனால் படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்னமோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட நாளாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரமிச்சு பார்த்து ஒரு டெர்மினேட்டர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்துருச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் மாஸ்டர் அனலர்ஸ் வந்து அவரோட ஸ்டைலில் வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் ரசிக்கிற தன்மை, அது கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளம்ஸி ஸ்டோரி தான், ஒரு சின்ன மசாலா ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீமேக் ஃபிலிம், பாலையா சார் நடிச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக ஹெச்வினோ வந்து அவர் ஸ்டைலில் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இது அரசியல் ரீதியாகவும் இந்த படம் இருக்கணும், மக்களுக்கு நிறைய மெசேஜும் போய் சேரணும். ஏன்னா பிகாஸ் வந்து ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம், ஓட்டு வந்து போடுறதுக்கு யாரும் பயப்படக்கூடாது, ஓட்டு வந்து எல்லாரும் போடுங்க அப்படின்றத வந்து காமிக்கிறது. இன்னமும் ஒரு சில ஊர்களாக வந்துட்டு அடிமைத்தனம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஓட்டுன்றது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து அதான் அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மெசேஜஸ்லாம் ஹெச்வினோ வந்து இளைய தளபதி விஜய் மூலமா இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்க ஒன்னு சொல்லுங்க, இந்த படத்தை முன்னாடி வந்ததை கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த படம் இன்னைக்கு இப்போ இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக பீக்காவே போகும்னு சொல்லலாம். பிகாஸ் ஒருவேளை இன்னைக்கு இந்த படம் வந்ததுமா இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்பவே அந்த பொங்கல் டைம்லலாம் வந்ததுன்னா விஜய் சார் வந்து மிஸ் பண்ண அந்த ஒரு சில தொகுதிகள்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிச்சு ஊதி தட்டு போயிட்டே இருந்திருப்பாருங்க. பிகாஸ் அந்த 214 தொகுதியுமே தலைவர் வந்துட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த பாலிடிக்ஸ் மெசேஜ், அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து அதுவும் இருக்குது. அதில் என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அரசியலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் காமிக்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர் சார் ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த பெல்ட்டு கீழே விழுறது நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் சார் மாதிரி போட்டு வர அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கிற தன்மையாகவே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் முடியும். இந்த படத்தை நீங்கள் ரொம்ப ரசிக்கணும்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்தோட டைட்டில் கார்டு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் கார்டு பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அதே வகையில் இந்த படத்தோட எண்டிங் போர்ஷன் வந்து யாரும் மிஸ் பண்ண தோணாதீங்க. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எமோஷன் ஆகிடுவாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருந்தவரெலாம் தேட்டரில் வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாரு. பிகாஸ் அவர் எல்லாருமே நான் என்னதான் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எல்லாரோட ஆக்டர்ஸும் படம் பார்க்குற மாதிரியும் பார்த்தாலுமே நம்மளுக்கு இளைய தளபதி விஜய்னா இந்த படம் வந்துட்டு ஒரு ஆத்மாத்மா ஒரு நம்மளுக்கே ஒரு எமோஷன் டச் வந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் நடித்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் கண் முன்னாடி இருக்கு. என்னதான் 1000 தான் சொல்லுங்க, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த படம் வந்துட்டு லாஸ்ட் படமாக இருந்தாலும் வேற லெவல் எடுத்திருக்காரு. ஸோ ஹெச்வினோ சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே உழைச்சிருக்கான்னு சொல்லலாம். குறிப்பாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் சொன்ன மெசேஜ் தான். டெஃபினட்டாக இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும் சார். நீங்கள் அதில் பயப்படவே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி தான் இளைய தளபதி அண்ணா வந்துட்டு அவர் ஸ்டைலில் இந்த படத்தை வந்து ஒரு மாஸ் ஹிட்டாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படத்தை போய் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சின்ன கதைனாலும் ஒரு மாதிரி கிளம்ஸி ஸ்டோரினாலும் இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் வர எல்லா காட்சியிலுமே உங்களுக்கு ரொம்ப ரசிகரமாக இருக்கும். தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி குடும்பத்தோட ஒரு பார்க்க வேண்டிய ஜாலியான ஒரு படம் தான். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்ல்ஸ். பாய்.